வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லி நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் முக்கியமாக சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் செகண்ட் போயிட்டு மார்க்கெட்டில் ஃபால் தான் இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். தேர்டை தாண்டினா மார்க்கெட்டில் பையிங், செகண்ட் வரைக்குமே மார்க்கெட் வந்து ஃபால் தான் வாய்ப்பு இருக்கும். அதுபோல் செகண்ட் சப்போர்ட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒருவேளை ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் செகண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணாங்க இந்த இடத்த. 5 மினிட்ஸ் வச்சுருக்கேன். பிரேக் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சஸ்டெயின் மார்க்கெட் ஃபால் ஆனுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல ஒரு டெலகிராமில் இந்த எல்லோ ஜோன் போட்டு இங்கே மார்க்கெட் இருக்கப்போ கொடுத்தோம். இந்த ரேஞ்சில் இருக்கும்போது மார்க்கெட் வந்து இந்த இடம் போயிட்டு திருப்பி ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணியிருந்தனால மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. ஆனால் மார்க்கெட் கீழே டவுன் தான். ஆனால் மார்க்கெட் மேலே போயிட்டு அப்புறம் பெருசாக ஃபால் ஆகணும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த ரேஞ்சு போகாமலே நம்ம எதிர்பார்த்த அந்த செகண்ட் சப்போர்ட்டில் கரெக்டாக சப்போர்ட் எடுத்துட்டு அங்கே மேலே போகலை, கரெக்டாக சப்போர்ட் திருப்பி ஒரு எக்ஸ்ட்ரா அப்சைடு போயிட்டு திருப்பி ஒரு ஃபால். இப்போ நம்ம சொல்லியிருந்த அப்படி தான் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப்சைடு போகும். ஆனால் மார்க்கெட்டில் ஃபால் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம சொன்ன மாதிரி தான் ஃபால் ஆணுச்சு. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சிருக்கேன். பேங்க் நிஃப்டியில் சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் முக்கியமானதாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் ஓப்பனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே பிரேக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் ஆக முடியல. ஆனால் நம்ம சொல்லியிருந்தோம் செகண்ட் போனோம்னா மார்க்கெட்டில் நமக்கு டவுன் இருக்கும். மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இல்லை. செகண்டை தொட்டால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண செகண்ட் சப்போர்ட்டுங்க ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு. இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்துன்னு சொல்லியிருந்தோம். இதுலேருந்து அப்சைடு போக இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் லேசாக பிரேக் பண்ணிச்சு. ஆனால் க்ளோசிங் கொடுக்கல. நமக்கு வந்து எல்லை ஜோனில். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மட்டும் மூவ் ஆனிச்சு. திருப்பி பார்த்தீங்கன்னா சஸ்டெயினே ஃபால் ஆயிடுச்சு. ஃபால் ஆனாலும் நம்ம கொடுத்த இந்த 56,10 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல ஒரு அப்சைட் மூவ் ரைட்டாக இருந்துச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் ஃபால் தான் சொல்லியிருந்தோம். அதே போல தான் மார்க்கெட்டும் ஃபால் ஆயிருந்துச்சு. சரி, ஓகே. சென்செக்ஸ் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சிருக்கேன். அதுலேயும் நம்ம தான் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் முக்கியம்னு சொல்லியிருந்தோம். அதுவும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் சப்போர்ட் நம்ம முக்கியம்னு சொல்லியிருந்தோம். இப்போ செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் போனால் மார்க்கெட் பாலான்னு சொன்னோம். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் போகலை. நிஃப்டியும் ரீச் ஆகலை, சென்செக்ஸும் ரீச் ஆகலை. இந்த ரேஞ்சுக்குள்ளேயே போகலை. கொஞ்சம் பக்கத்துலேயே அது பேங்க் நிஃப்டியும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் ஓரளவுக்கு அந்த ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு திருப்பி ஃபால் ஆனுச்சு. அதுக்காக செகண்ட் சப்போர்ட் ஸ்ட்ராங்னு சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 10:30 மணிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 12, 1 மணி வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்து அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஃபால் ஆனுச்சு. நம்ம சொல்லியிருந்த தேர்ட் சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துருக்கு. சரி, ஓகே. நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சிருக்கேன். டே கேண்டில் படி செட்டப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம் வந்து நம்ம புல்லிஷ் ஸ்கேன் சொல்லியிருந்தோம். செட்டப் இந்த டூல் கிடையாது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புல்லிஷ் கேண்டில் செட்டப் சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்சை பிரேக் பண்ண முடியாது. மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் கொடுத்துட்டாங்க. பிரேக் கொடுத்த பிறகு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இப்போ பிரேக் கொடுத்தாச்சு. திருப்பி மார்க்கெட் டவுன். இப்போ இந்த செட்டப்பில் பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இது ஒரு ட்ரெண்ட் லைன் செட்டப். இப்போ மார்க்கெட்டை வந்து பிரேக் கொடுத்தாச்சு. இப்போ என்ட்ரி எடுக்க ரீடெஸ்ட் என்ட்ரிக்கு தான் இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைனில் எடுத்துட்டு மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டே கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா 24,730 அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் இறங்க வாய்ப்பு. இப்போ இருக்குது 880 இருக்குது. இன்னும் 130 பாயிண்ட்ஸ் இறங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு இந்த டே கேண்டில் செட்டப் படி. ஒருவேளை இந்த இந்த ஏரியா பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் அடுத்தடுத்து ஃபால் இருக்கும். ஏன்னா இதுக்கு இது அடுத்தடுத்து எல்லா செட்டப்லேயும் நம்ம கனெக்ட் பண்ணி இந்த டைப்பில் கனெக்ட் பண்ணணும். அதுபடி பார்த்தாலும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதாவது 770 50 பாயிண்ட்ஸ் வித்தியாசத்தில் இருக்குது. முதல்ல இப்படி பண்ணியிருந்தோம். அது பிரேக் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த கட்டம் இருக்க ஒரே வாய்ப்பு கடைசி இந்த ட்ரெண்ட் செட்டப் பண்ணிட்டு தான் இப்போதைக்கு. அதான் மேக்ஸிமம் இந்த டைப் ஒன்று இருக்குது. இதுலேயும் பண்ணலாம். இதுபடி பார்த்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எத்தனை பாயிண்ட்ஸு, இதுபடி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 770 அந்த வரைக்கும் 24,770 வரும். அது இந்த டைப்பை கனெக்ட் பண்ணோம்னா 730 கிட்ட 40, 30 பாயிண்ட் வித்தியாசம். இந்த இடத்த வச்சுப்போம். அப்படி பார்த்தா இந்த இடம் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இதில் மார்க்கெட் அப்சைடு திரும்பணும். இப்படி இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். ஆனால் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துக்கும் இந்த லோ கேண்டில் ஒரு ஸ்பிரிங் டாப் போட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். இது டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே. 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசன்ஸ் பார்த்தோம் 24,920 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசன்ஸாக இருக்குது. செகண்டை பொறுத்தவரைக்கும் 25,009 அப்படிங்கிறது செகண்ட் ரெசன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தவரைக்கும் 25,115 அப்படிங்கிறது தேர்ட் ரெசன்ஸாக இருக்கும். சரி, ஓகே. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,825 அப்படிங்கிறது டேயோட லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 24,735. தேர்டை பொறுத்தளவுக்கு 24,550. சரி, ஓகே. என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும்னு பார்த்தோம்னா
நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செகண்ட் சப்போர்ட், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங்கான அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் உள்ள இடம். அதுபோல் இந்த இடம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணி இறங்கின இடம் இந்த 25,009ங்கிறது. இந்த 2 இடம் தான் முக்கியமானதாக இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துக்குள்ளே தான் ட்ராவல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துட்டு ஒரு சைட்வேஸ் இருந்து கடைசியில் ஸ்பின்னிங் டாப் கேண்டில் இந்த ரேஞ்சுக்குள்ளே திருப்பி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ண வச்சாலும் மார்க்கெட்டில் பெரிய ஃபால் இருக்கும். அதுபோல் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் தாண்டும் பட்சத்தில் திருப்பி மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான செட்டப் தான் இருக்குது. ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாளை இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். செகண்ட் சப்போர்ட், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கோம். இந்த டே கேண்டில் படி பார்த்தோம்னா இதுலேயும் பார்த்தோம்னா இந்த இடம் தான் பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த ஆல் டைம் ஹை அடைஞ்சு இந்த இடத்த பிரேக் பண்ணி மார்க்கெட் போணுச்சு. இப்போ திருப்பி ரீடெஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் செட்டப் படி பார்த்தோம்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சில் ட்ரெண்ட் லைன் இதுபடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதில் சப்போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரெண்ட் லைன் படி நிஃப்டி அதே ஸ்டைலில் தான் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் செட்டப் படி அப்போ இந்த இடத்த பிரேக் பண்ண வச்சு தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அப்படிலாம் பட்சத்தில் மார்க்கெட் தொட்டு இந்த இடத்துல இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த டேவோட லோவுக்கும் இந்த டேவோட மிடில் வரைக்கும் போயிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்பின்னிங் டாப் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இல்லை தொட்ட ஸ்பீடுக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணி ஒரே தெரியாக ஒரு புல்லி ஸ்கேனில் கொடுக்கறது வாய்ப்பு உண்டு. சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் அந்த லெவல்ஸ் எப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 56,205 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 56,399 அப்படிங்கிற செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போன ஹை தான் 56,611 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். 55,968ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 55,875. அதுக்கு அடுத்தது 55,534. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வேணும்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது பக்கத்தில் இருக்குது. ஜோனாக போட்டுருவோம். இந்த செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது நம்ம ட்ரெண்ட் லைன் செட் அப்படி சொல்லியிருந்தோம். அதுபடி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் இந்த ஏரியா. மார்க்கெட் தான் இந்த ஏரியாவில் அப்சைடு திரும்பறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்படியே போனாலும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்சுக்கு இந்த ரேஞ்ச் அதாவது செகண்ட் சப்போர்ட்டுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இடையில மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட். ஆனால் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அதுபோல் செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு தொட்டு அப்சைடு அதாவது நேரத்தில் ஃபால்ட் சொல்லியிருப்போம். இன்றைக்கி அப்சைடாக சொல்கிறோம். தொட்டு அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான். ஒருவேளை கேப் டவுனில் இருந்து இதுக்கு கீழே செகண்ட் சப்போர்ட்டு கீழே நிஃப்டியாக இருந்தாலும் சரி, செகண்ட் சப்போர்ட்டு கீழே இருக்கும் பட்சத்தில் அடுத்தடுத்து ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது இந்த செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணக்கூடாது. அது ஸ்ட்ராங்கான அந்த செட்டப் உள்ள சப்போர்ட். சரி, ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருங்க. ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் போட்டு பார்த்தோம்னா நிஃப்டி ஸ்டைலில் ட்ரெண்ட் லைன் போட்டோம்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்கிறது இந்த ரேஞ்ச் தான் இருக்கும். அது 81,300 தான். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 700 ஒரு 300 பாயிண்ட்ஸ் தான் இறங்கிறதுக்கான வாய்ப்பு. இதையும் பிரேக் பண்ணிக்கலாம் தான் மார்க்கெட்டில் நம்ம அடுத்த ஃபால் இருக்கும். அந்த ஃபால்னு பார்த்தாலும் இந்த ரேஞ்ச் இறங்கணும். இந்த ரேஞ்சுங்கிறது சப்போர்ட் லெவலாக இருக்கும். ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாலும் அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோம்னா 80,500. இதையும் பிரேக் பண்ணால் மார்க்கெட் ஃபால் இருக்கும். ஒருவேளை ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் மார்க்கெட் இது வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் இந்த லெவல்ஸ் எப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 81,827 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். செகண்டை பொறுத்தவரைக்கும் 82,202. தேர்ட் பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி போன ஹை தான் 82,661. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். 81,523. அதுக்கடுத்து 81,298. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 80,575. சரி, ஓகே. இந்த செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது நம்ம ட்ரெண்ட் லைனில் செட்டப் சொல்லியிருப்போம். அதுபடி இந்த சப்போர்ட். அப்போ இந்த சப்போர்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்புறம் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் சப்போர்ட்டோடு பிரேக் பண்ணால் மார்க்கெட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கும். இது ஒரு ஜோன் போட்டுருவோம் அந்த ரேஞ்ச் வரைக்கும். அந்த 80,000 பிரேக் பண்ணால் இந்த ரேஞ்ச் இறங்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் சப்போர்ட்டுக்கு தான் வாய்ப்பாக தெரியுது. ஒருவேளை கேப் டவுன் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் ஃபால் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஏதோ சப்போர்ட் எடுத்து அப்சைடு போகிறது தான் வாய்ப்பு அதிகம். ஆனால் பெருசாக போய்டுவோம்னு பார்த்தா செகண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இந்த இடத்துக்குள்ளே ஒரு கேண்டில் போட்டு மறுநாள் பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட்டில் நம்ம வெளியே எதிர்பார்க்கலாம். ஆனால் நாளைய பொறுத்தளவுக்கு இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.